சம்பளம் தரல சும்மா கூப்பிடுறாங்க உடனே சம்பளம் தரந்தானே சொல்றான் உன்ன புரியுதா மண்டல ஏறதா இல்லையா உனக்கு மண்டல மண்ணு வச்சுக்கிற களிமண் வச்சுக்கிற மண்டல ஏய் இப்ப நீ இறக்கி விடுவா இல்லையா நான் இறக்கி விடல நேரம் மண்டபத்துக்கு போவோம் டைம் ஆயிட்டுன்னு சொல்றேன் உனக்கு புரியுதா சம்பளம் டைம் ஆனா என் மயிருக்கு எனக்கு மணி அவர் இறக்கி விடுறேன் வண்டி ரெடி பண்ண சம்பளம் தரம் தான் சொல்றேன் நான் உனக்கு எனக்கு உன் சம்பளம் என்னை இறக்கி விடுறேன் நான் போறேன் இங்க பாரு நான் சொல்றேன் கேள்வி நான் எனக்கு கோவம் தரணும் அப்புறம் டோரை திறடா நான் இங்க பாஸ்வேர்டு போட்டதான் அங்க திறக்க முடியாது பாஸ்வேர்டு போட எந்த காரணடா பாஸ்வேர்டு இருக்குது உனக்கு எதுலடா பாஸ்வேர்டு இருக்குது மேல கை வைக்கிற பாஸ்வேர்டு போட்டா வரும் போனா மேல கை வைக்கிற நீ என்ன மேல கை வைக்கிறேன் நான் வெறுப்பு உட்காந்து பார்த்தா என்ன போய் எச்சால சாமான் எடுத்தா என்ன நீ யாருன்னு கேக்குற நீ எங்க அம்மா அப்பா கூட ஒருத்தா சாப்பிட்டு தட்டு எடுக்க விட மாட்டாங்க எங்க வீட்டுல ஒருத்தா ராஜா மாதிரி பாத்துப்பாங்கடா தங்கச்சி வீட்டுல இருந்தா கூட ஒருத்த சொம்பு இருக்கும் ஒருத்தா தூக்கின்னு போவாங்கடா சரி நீ சம்பளம் சேர்த்து கேளமா உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லுவா எனக்கு யாரா நீ சம்பளம் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன்டா உங்க அச்சனுடா உன்ன நல்லா மரியாதை சரிண்ணா வேறு நல்லா சூப்பரா மரியாதை சொல்லிட்டு அறி கூப்பிட்டு நான் சொல்றது கேளு எனக்கு கோவம் வந்துடுறேன் எனக்கு நீ அதை ஏன் பிடிச்சி இறங்குற நீ எதுக்கு இறங்குற நீ ஏய் நான் போறேன் இறக்கி விடாம என்னடா கொத்தா ஜெயிலுக்கு இது மாதிரி உள்ள வச்சுன்னு இருக்கிற உனக்கு டி ஷர்ட் தரேன் எனக்கு நீ யாரா டி ஷர்ட் கொடுக்குது ஒத்தா நான் போயிட்டு ஒத்தா சரவணா சுவாமி என் தங்கச்சி கூட்டணும்னா ஒத்தா டிசைன் எடுத்து கொடுங்க உனக்கு உங்க அச்சிருண்டா உன்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணாச்சிங்க ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன் ஏய் இறக்கி விடுறா அப்பா நான் போறேன்டா ஏய் நான் பாரு என்ன போறது பாத்தியா எனக்கு என்ன சீட் பெல்ட் கேட்டுற அப்புறம் நீ போற நீ அப்புறம் இவ்வளவு நேரம் கூப்பிடுற பைத்தியக்காரனா போறேன் ஒத்தாங்கன்னா உன் பொண்டாட்டி ஒத்தா பக்கத்துல உட்கார வச்சு அச்சிருடா உன்ன நீ வரியா வர மாட்டே நீ என்னடா பிகர கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்கிற டேய் நெஞ்சு வலிக்குதா அம்மா டேய் டேய் ஏன்னா வெறுப்பேத்துன்னு இருக்கிற எதுக்கு இங்க அடிச்சா நான் அடிச்சேன் உன்னை சட்டை தான்டா பூச்சேன் சட்டை பூச்சிக்கலாமாடா நெஞ்சு வலி வரும் டேய் இங்க பாடுறா மூஞ்ச பாடுறா பைத்தியம் என்னடா நல்லா ஆயிடுச்சா டேய் நீ இறக்கி விடுறா எதுக்கு நான் அடிக்கிற ஏய் நான் எங்கடா உன்னை அடிச்சேன் ஒத்த டென்ஷன் ஆயிடுவா நீ இறக்கி விடுறா நான் போறேன் ஒத்த நெஞ்சு நான் டைம் ஆகுது நான் காசு தரேன் உனக்கு ஒத்தா கல்ல யார் மூஞ்சில மூச்சுனா ஒத்தா உன்கிட்ட வந்து மாட்டீங்க சாக வேண்டியதா நான் சொல்றேன் ஏய் பொம்மால என்னடா இருக்கிற ஏன் போற அப்புறம் நான் காசு தரேன்னு சொல்றேன் என்னடா போறான்னு ஒத்தா எவனா ஒத்த ஊராம் பத்த புள்ளி வந்து வண்டியில உட்கார வச்சுன்னு போறேன் ஒத்தா இறக்கி விடுறான் நானா உன் வேலைக்காரனடா வரியா வரலையா என்னடா வரியா வரல நைட்டு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அடிச்சிருடா உன்னை உங்க உமால என்ன இறக்கி விடுற டேய் உனக்கு ஒண்ணுமா பண்ணுடா டேய் என்னடா நடிக்கிற ஒத்த சிவாஜி ஏன் சத்தான்னு இப்பதான்டா தெரியுது டேய் பாடுறா எதனா ஹாஸ்பிட்டல் போலாம் வாடா ஏன் தாலியா இருக்காதுடா இங்க வந்து மொத்தம் லிப்ட் கட்ட பாத்து ஏன் உயிர் எடுக்கிறாங்க டேய் நான் அடிச்சேன் உன்ன டேய் உமால உன்னை சா வச்சிருவேன்டா நானு அதை கூட மன்னிச்சிடறேன் நான் சொல்லி யாரா என்ன பண்ணிக்கிறதுக்கு நான் டி ஷர்ட் தரேன் உனக்கு காசு எனக்கு யாரா நீ டி ஷர்ட் கொடுத்து மொத்தம் எங்க அம்மா அப்பா ராஜா மாதிரி பாத்துறானே என் தங்கச்சி மொத்தா நீ என்ன வேலை வாங்கி கொடுக்குடா உன் மூஞ்சிக்கு சாம்பார் வலி கரெக்டா இருக்கும் சாம்பார் வலி உங்க அம்மா ஏன் மூஞ்சி அவங்க அம்மால பித்தளை குண்டா மாதிரி மூஞ்ச வச்சு நீ சாம்பார் மூஞ்சி நீ வச்சு உங்க அம்மால உன அச்சிருந்தா கதவு திறந்து விடுறா வரியா வரல சும்மா சட்டி பூச்சி நெஞ்சு வலி கடைசியா வரியா வரலடா இறக்கி விடுறா அப்பா ஏய் ஏய் உமால திருப்பி ஏன் வங்கிலே குத்துருவா நாடிவாடா கார்ல இட்டு வந்து டென்ஷன் பண்றானே உமால அடிச்சிருந்தா உன்ன என்னடா யூடியூப் என்னடா சும்மா வண்டி ரிப்பேரிங் ஒருத்தங்க வேலை பாக்கணும் என் வீட்டுல அவ்வளவு பிரச்சனை என்னடா கேமரா என்னடா என்னடா சாவச்சுடா என்னடா பிராங்க் வாங்கிட்ட கோச்சு என்ன உன் பொண்டாட்டியாடா கோச்சுக்கிட்டு என்னடா வெறுப்பேத்து இருக்குதா ஒரு மனுஷனை எங்கடா கேமரா என்னடா ஏய் மொத்த மனுஷனாடா நீ பைத்தியா உமால நெஞ்சு வலி வலிக்குதுன்ற நான் வண்டி ரெடி பண்ண போனோம்டா நான் சும்மா தானே சொன்னேன் வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது அழுவாட குறை
அது ஏதாவது வேற அச்சு கிச்சு எதனா போட்டுருந்தா ஆயிருக்கும் சொல்லு. ஒன்னும் கோச்சிக்க அது அவ்வளவு பிரச்சனை. ஒரு வண்டி எடுத்து எங்கேயோ உருப்பிடாம போனவனுக்கு ஒண்ணு கொடுத்து ஒரு அக்ரிகல்ச்சர் பிசினஸ் பண்ணி அதை ரன் பண்ணணும்னு பாத்துன்னு ஒரு வண்டி பிரச்சனை நீங்க ஓடியாந்தா சரி கோச்சிக்க. சரி பைக் லிப்ட் நீ காரன் வாண்டரா நீ பாட்டு சொல்லியா நான் டவுட் போட்டுருக்கணும். மொத்தம் ஏன் மூதி என்னத்த கோச்சுக்காத. கோச்சிக்க சும்மா விளையாடுறது என்னடா இதெல்லாம் விளையாட்டாடா இது. சும்மா விளையாடுறது ரோட்ல போறேன் கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார டென்ஷன் இப்படிலாம் பிராங்க் பண்ணீங்க. டென்ஷன் ஆச்சுக்கிச்சு நாயா பண்ணிருப்பேன். அடிச்சா வாங்கி தான் போகணும். ஒரு நிமிஷத்துல அப்படியே வாங்கின்னு போனோம்னா என்னய்யா இது இப்படி என்ன புது டெக்னிக் படி வரும்போது ஆட்டத்தை வர மாதிரி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நினைச்சவங்க உண்மையாலும் சாப்பிடும். அது எனக்கு ஒரு அந்த நேரத்துல டென்ஷன் ஆகும். நடிக்கிறானா இவனுக்கு உண்மையாலுமே ஹார்ட் அட்டாக் தான் வருதா. ஆனா கோச்சுக்கு போறேன் சமாதானம் பத்தி விட்டியா எப்படி எல்லாருமே இதுக்குன்னே சுத்தி நம்ம பண்ணதெல்லாம் வந்து கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். போட்டுக்குவா உங்க வீடியோ யூடியூப்ல போட்டுக்கலாமா? சொல்றேன் சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாலியா இருங்க. சூப்பரா இருக்கும் வீடியோ. என்னையா அழ விட்டோம் அந்த படுபாவி. சரி இனி எத்தனை பேர் அழ விட போறான்னு தெரியல. தயவு செய்து எல்லாருமே பாருங்க. உஷாரா இருங்க என்கிட்ட.